ஹலோ கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நம்ம ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி வந்து சாப்பிட்டோங்க. அது வந்து வெறும் 100 ரூபாய்க்கு வந்துட்டு அன்லிமிட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டருங்க. காந்திபுரம் கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருங்க அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் வந்துட்டு அன்லிமிட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு. நானும் ட்ரை பண்ண ரொம்ப நாள் நினச்சேன். பட் அதுக்கு இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்திபுரம் வந்து பவர் ஹவுஸ் வந்தாவே போதுங்க. ஸோ பவர் ஹவுஸ் சென்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சுருக்காங்க. மத்தியானம் ஒரு 12 மணிக்கு இந்த கடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணுறாங்க. செம்ம கூட்டம் வருதுங்க. ஸோ இங்கே போன வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பவுலிங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரு பெரிய சிக்கன் பீஸ் வச்சு அதில் வந்து பிரியாணி, முட்டை, சில்லி சிக்கன், இது இல்லாமல் சிக்கன் கிரேவியும் வந்து ஊற்றி தராங்க. இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு கடைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 12 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து ரஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு ரீஃபில் வந்து வாங்கி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பிரியாணி தாங்க சொல்லணும். அதை விட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற டேஸ்ட்டு தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் தாண்டி ப்ரைஸ் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற டேஸ்ட் தாங்க. அது எல்லாமே வந்துட்டு அடித்து நொறுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வர கூட்டம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து அத்தனை கூட்டம் வருது. ஸோ பெரிய பெரிய கடைகளில் கூட வந்துட்டு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு சொல்லணும். ஸோ இத்தனை காம்போவும் கொடுத்து இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் போயிருந்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் போன டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பிரியாணி வந்து வெத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பவர் ஹவுஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக போவீங்கன்னு சொல்லணும். அழகா முந்துக்குள்ள அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன இருக்கு. இது பேர் சில்லி. ஓகே. இது பேர் முட்டை. ஓகே. அப்புறம் எனக்கு லெக் பீஸ் வந்துருக்கு. பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நல்லா இருக்கு. அழகா சூப்பராக இருக்கு. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ரூபா பிரியாணி வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பவர் ஹவுஸில். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கியிருக்கோம். தட்டு நிறைய இருக்குங்க எங்கிட்ட. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை, சில்லி சிக்கனு, ஸ்வீட்டு, அப்புறம் மொத்தம் 3 கிரேவி ஊற்றிருக்காங்க இதில் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த பவர் ஹவுஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் வீடியோவில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்துட்டு வந்து பைனாப்பிள் கேசரி, அது இல்லாமல் வந்துட்டு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் அந்த குருமா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ எவ்வளோ கேட்டாலுமே இது கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சீரியஸாக வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஒரு பிரியாணி, அதுக்கு நல்ல ஒரு பெரிய பீஸ் ஆஃப் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சிக்கன் வைக்கிறாங்க. இது இல்லாமல் சிக்கன் கிரேவி தனியாக வைக்கிறாங்க.
ஸோ இத்தனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாகவுமே கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பவர் ஹவுஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பார்சலுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மத்தியான டைம் வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய கடையில் வந்து நம்ம போய் சாப்பிடும்போது 200-300 ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் அதை தாண்டிங்க வந்து டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்னே சொல்லணும். ஸோ என் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பிட்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. டைமே கிடைக்கல. பட் இருந்தும் நாங்கள் வந்துட்டு எங்கள் பிரேக் போட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஸோ அதில் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு அவங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் கொடுத்து டோக்கன்லாம் வாங்கி பிரியாணி வாங்கினோம். ஸோ உண்மையாக சொல்கிறேங்க, சீரியஸாக சொல்கிறேன், பிரியாணி அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. 100 ரூபாய்க்கு வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னா வெளியே போய் ஒரு பிரியாணி வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 200 வரைக்குமே வந்து சிக்கன் பிரியாணி வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சீரியஸாக வந்துட்டு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது கூட அவங்க நிறைய சைட் டிஷ்ஷஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனே ஒரு 100 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு பெரிய பவுல், கிட்டத்தட்ட அது சொல்லவே முடியல அந்தளவுக்கு பெரிய பவுலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, சில்லி சிக்கனு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பிரியாணியும் வச்சு கொடுக்குறாங்க அந்த பெரிய தட்டில். இதை தாண்டி சைடில் போனீங்க அப்படின்னா பைனாப்பிள் கேசரி வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு ரைத்தா வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு சிக்கன் கிரேவி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இத்தனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 100 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 100 ருபீஸ் அப்படின்னா டேஸ்ட் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். ஸோ அன்லிமிட்டட் அப்படிங்கிறக்கா வராங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. எனக்கு சீரியஸாக வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது 100 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இந்த மத்தியான டைமில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா தட்டுக்கடை பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த பவர் ஹவுஸ் ஜங்ஷனுக்கு சிக்னல் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 12 மணிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வருது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2வது டைமும் அவங்க பிரியாணி வைக்கிறாங்க. அது கொஞ்சமால நிறையவே வச்சு தராங்க. ஸோ அண்ணனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுக்குற அண்ணனும் அப்பப்போ வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா பிரியாணி வந்து அன்லிமிட்டடுப்பா வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மனசு அவங்களுக்கு. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் போயிட்டு நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை. பட் இருந்துமே வந்துட்டு பிரியாணி டேஸ்ட்டு தான் அங்கே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சுவையில் வந்துட்டு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ சீரியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பயங்கரமான ஒத்துங்க. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு எங்கேயாவது நல்லா பிரியாணி மத்தியான டைமில் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷனும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையோட நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 100 ரூபாய்க்கு வந்து சீரியஸாக அன்லிமிட்டட் கண்டிப்பாக ஒத்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ பாய்.